Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய bitwise operators. So bitwise operators அப்படின்னா they are used to compare binary numbers. So binary numbers அப்படின்னா நமக்கு தெரியும் base 2 உள்ள numbers zeros and ones மட்டும் இருக்கும் சரிங்களா. So அந்த binary numbers வந்து bit by bit ஒவ்வொரு பிட்டா கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு bitwise operators வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. So பைத்தானை பொறுத்த வரைக்கும் bitwise AND, bitwise OR, bitwise XOR, bitwise NOT, left shift அதுக்கப்புறம் right shift இந்த மாதிரி 6 ஆப்ரேட்டர் வந்து bitwise ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு சரிங்களா. அது ஸோ bitwise AND அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேபிளில் இருக்கு பாருங்க, ஏங்கிறது ஒரு இன்புட்டு, பிங்கிறது ஒரு இன்புட்டு. ஸோ ஏ அண்டு பி, ஸோ ஏவையும் பியும் bitwise AND ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த காலமில் இருக்கக்கூடியது தான் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் சரிங்களா. அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா AND ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பிட்டோடைய வேல்யூமே ஒன்றுன்னு இருந்தால் மட்டும்தான் ரிசல்டன்ட் பிட் வந்து 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிட்டு ஒன்றுன்னு இருந்தாலும் ரெண்டுமே 0ன்னு இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து 0 தான். ஸோ அதுதான் bitwise AND ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ bitwise OR அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் வந்து 1 இருந்தாலே நமக்கு ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஸோ மற்றதெல்லாம் வந்து 0 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. ஸோ இது ஸோ XOR ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிட்டில் மட்டும் 1 இருக்குது, இந்த ரெண்டு இன்புட்டில் ஒரு பிட்டில் மட்டும் 1 இருக்குது அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் பிட் வந்து 1ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஸோ 0 1 இருந்தாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு பிட்டுமே 1ன்னு இருந்தால் 0 தான் நமக்கு கிடைக்கும், ரெண்டு பிட்டுமே 0ன்னு இருந்தாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து bitwise XOR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு பைத்தானில் வந்து இந்த ஷெல்லில் ஒர்க் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ நான் வந்து A is equal to 10 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். A is equal to 10, B is equal to 12 சரிங்களா. A and B பண்ணோம்னா என்ன வருது, A bitwise and B 10 and 12 அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம், 8 வருது சரிங்களா. அதே போல் A or B 10 or 12 அப்படி கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து 14 அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா. தென் வந்து A XOR, XORக்கு வந்து இந்த கேப் சிம்பல் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. கேப் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. 6 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு சரிங்களா. ஸோ இது எப்படி வருது, ஸோ ஏவோட வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ வந்து 12 சரிங்களா. ஸோ ஏ அண்டு பி அப்படின்னா 8 அப்படி கிடைக்குது, ஏ ஆர் பி அப்படின்னா 14 கிடைச்சிருக்கு, ஏ XOR பி அப்படின்னா 6 நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 வந்து நம்ம பைனரியில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 2 × 5 வந்து 10, ரிமைண்டர் 0, 2 × 2 4, ரிமைண்டர் 1, 2 × 1 2, ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போ 10க்கு ஈக்குவலன்ட் பைனரி வந்து 1010 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதே போல் வந்து 12 இருக்கு இல்லையா, 12க்கு வந்து பைனரி வேல்யூ கால்குலேட் பண்ணுறது 2 × 6 வந்து 12, ரிமைண்டர் 0, 2 × 3 6 0 ரிமைண்டர் சரிங்களா. 2 × 1 வந்து 2, ரிமைண்டர் வந்து 1. ஸோ 1100 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து 12க்கு உண்டான பைனரி ஈக்குவலண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம AND ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னோம்னா ரெண்டு பிட்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்டன்ட் பிட் வந்து 1 கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 and 12 பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பிட்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 0, இதுவும் 0 0, இது வந்து 1 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. அதான் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. அது ஸோ இதே வந்து நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 1010ங்கிறது 10க்கு ஈக்குவலன்ட் பைனரி, 1100 அப்படிங்கிறது 12க்கு உண்டான ஈக்குவலன்ட் பைனரி. ஸோ இது ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிட்டு 1ன்னு இருந்தாலே நமக்கு ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ அப்போ வந்து இது 0, இது 1, இது 1, இதுவும் 1. ஸோ உங்களுக்கு வந்து 14 அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து 8, இது வந்து 14 சரிங்களா. ஸோ இதே தான் நம்ம என்ன சொன்னோம், XOR ஆப்ரேஷன் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. ஸோ XOR ஆப்ரேஷன் பண்ணுறோம்.
10ங்கிறது 1010 10ஓட ஈக்குவல் பைனரி, 12க்கு வந்து 1100. ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணோம்னா என்ன சொன்னோம்னா ஏதாவது ஒரு பிட்டு மட்டும் 1 இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 1 சொல்லி கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ இப்போ 000 தான், 10 வந்து 1, 01 வந்து 1, ரெண்டுமே 1 இருந்தாலும் நமக்கு 0 தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். A and B அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். AR B அப்படின்னா 14 வரும். A XR B அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், A and B வந்து 8, AR B வந்து 14 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், A and B இது ஓகேங்களா, 8 கிடைச்சிருக்கு. AR B வந்து 14, AXR B வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதே வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராமாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அது வந்து ரிசல்ட் ரன் பண்ணி பார்ப்போம், ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? என்ன வருது பாருங்கள், ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ வந்து 12, A and B வந்து இங்கே இருக்குது பாருங்கள் 8 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 12, AR B அப்படின்னா 14 வந்திருக்கு, AXR B அப்படின்னா 6 வந்திருக்கு. ஓகேங்களா? தென் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன், ஏவோட வேல்யூ 10 சொன்னோம் இல்லையா, 10 வந்து 2 டிஜிட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? அதே போல் 10 வந்து 2 பிட்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு 2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏவோட வேல்யூ 10, இது வந்து நான் எப்படி எழுதுகிறேன், 1010, இது 10க்கு ஈக்குவலன்ட் பைனரி. ஓகேங்களா? நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் மோஸ்ட்டு 2 பீட்டா ஷிஃப்ட் பண்ண போகிறோம். 10 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்ஸ் வந்து போயிடும், 2 பிட் வந்து போயிடும். அதுக்கு பதிலாக ரைட் சைடில் 2 0 சேர்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னோம். ஏ லெஃப்ட் ஷிஃப்ட்டு 2 அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஏவோட வேல்யூ வந்து இங்கே 10. ஓகேவா? ஏவோட வேல்யூ வந்து 10. ஸோ அதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு 2 டிஜிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதே ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதுவே ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள், 00001010. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க 2 டிஜிட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைட் ஷிஃப்ட் 2 சொல்லிடணும். ஸோ அப்போ 2 பிட்டை வந்து ஒமிட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் 2 0 சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருந்தோம், ஏ வந்து ரைட் ஷிஃப்ட்டு 2 டிஜிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரிசல்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.